இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஜிடெக்லேருந்து வந்திருக்கக்கூடிய DFL 220 ஹேண்ட்ஹெல்ட் லைட் வெயிட் போர்ட்டபிள் 200 வாட்ஸ் ஃப்ளாஷ். 200 வாட்ஸ் கையடக்க ஸ்பீட் லைட், ஆன் கேமரா கிடையாது, ஆஃப் கேமரா ஸ்பீட் லைட், வயர்லெஸ் ட்ரிகர் மூலமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த 200 வாட்ஸ் ஃப்ளாஷ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரிமி ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கையில் DFL 220 இருக்குது, டிஜிடெக்லேருந்து வந்திருக்கக்கூடிய 200 வாட்ஸ் லைட். இந்த பாக்ஸை டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அழகான கேஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸே சூப்பராக இருக்குங்க, செம்ம ஃபேப்ரிக்கில் நல்ல ஒரு ஹார்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் கேஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு அழகான ஒரு ஸ்பீட் லைட், 200 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்பீட் லைட். இந்த ஸ்பீட் லைட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, தெளிவாக தெரியுது. அதோட ஃப்ளாஷ் ஹெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரவுண்ட் ஹெட்டட் ஃப்ளாஷ் ஹெட். இதை பற்றி பின்னாடி தெளிவாக பார்ப்போம். இதுக்காக உள்ள ஒரு லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 mAh பேட்டரி, ஒரு 41.76 வாட் பர் ஹவர் அது கொடுக்கும். ஸோ ஒரு 14 வோல்ட் பேட்டரி இது. தென் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு போர்ட்டபிள் சார்ஜர். ஸோ அந்த சார்ஜருக்கு உள்ள கேபிள் வழக்கம் போல். தென் இந்த லைட்டை உங்கள் லைட் ஸ்டாண்டில் ஹோல்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்கெட்டோட அந்த ஹெவி டியூட்டியான ப்ராக்கெட்டோட அந்த பில்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்கெட் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது, இந்த டோட்டல் செட்டுமே இந்த ப்ராக்கெட் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லைட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அழகான ஒரு யூசர் மேனுவல், ரொம்ப குழப்பம்லாம் இல்லை, டேரெக்டாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஈவன் படத்தோடு போட்டு விளக்கியிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. ஸோ இப்போ டேரெக்டாக போயிடும். இந்த பேட்டரி எடுத்து நீங்கள் இந்த டைரக்ஷனை பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. இன்சர்ட் பண்ணி நீங்கள் இந்த லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். அந்த சைடில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடில் இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆயிடுது. ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 4 கீழே பார்த்தீங்கன்னா 4 பட்டன், இன்க்ளூடிங் டெஸ்ட் பட்டனோட சேர்த்து மொத்தம் 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பட்டனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சேனல் குரூப் செலக்ட் பண்ணிக்கக்கூடியது. தென் மோடை சேஞ்ச் பண்ணியிருக்குது. தென் இதில் ஒரு மாடலிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க, 5 வாட்ஸ் மாடலிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த மாடலிங் லேம்பை ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன். தென் மெனுவை பற்றி பின்னாடி பேசுவோம். தென் டெஸ்ட் பட்டன். ஸோ டெஸ்ட் அடிச்சிங்கன்னா அந்த ஃப்ளாஷு ஃபயர் ஆவர் தெரியும். இந்த விஷயம் இந்த மெனு செட்டிங்ஸ்குள்ளே போகிறது, இந்த ஃப்ளாஷ் பவரை நம்ம மாற்றிக்கக்கூடியதுக்காக ஒரு டயலும் தென் செலக்டிவ் பட்டனும் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்குறீங்க. தென் ஒரு LCD ஸ்க்ரீன். லைட்டோட வெளிப்பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ செல் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த ஆப்டிக்கல் ஸ்லேவை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ செல் மேலே கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இப்போ நம்ம பார்த்தது. தென் ப்ராக்கெட், டில்டர் ப்ராக்கெட்டுக்காக போடுறதுக்காக ஒரு 1/4 inch by 20 உங்களுக்கு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ஏர் வென்ஸ் வச்சுருக்காங்க. 2 சைடுமே ஏர் வென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க ஹீட் என்னதான் சின்ன கையடக்க ஃப்ளாஷ் லைட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு ஹீட்டு டெவலப் ஆகும். ஸோ அதை உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்காக வேணும். இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு USB Type-Cக்காக கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே ரைட் சைடு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 mm சிங்க் கார்டுக்காக உள்ள ஒரு விஷயம். நார்மலான 200 ஃப்ளாஷ் இதில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய 200 வாட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெனல் ஹெட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஹெட்டு, ஃப்ரெனல் பற்றி தெரியாதவங்கள சொல்கிறேன், ரெக்டாங்கிள் டைப் ஹெட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நேச்சுரலான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அதை அப்படியே ரவுண்ட் ஹெட்டாக மாற்றிருக்காங்க. இந்த ரவுண்ட் ஹெட் நீங்கள் கழட்டியும் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் ஹெட்டு தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டோட்டலாக ரவுண்ட் ஹெட்டை கழட்டிட்டு டேரெக்டாக இந்த பேர் பல்பை உங்களுக்கு நேக்டாகவே உங்களோட லைட் மாடிஃபையர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட அம்பர்லா வச்சுருக்கீங்க, இல்லை சாஃப்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார்மலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராக்கெட் இருக்குல்ல, S2 ப்ராக்கெட் மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு செட்டப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு லென்ஸ் டைப்புங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெனல் டைப்பில் தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே ஒரு சின்ன ரிஃப்ளெக்டர் இருக்குது. அந்த ரிஃப்ளெக்டர் சைடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் டிஃப்யூஸ்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா லைட் டைமண்ட் டெக்ஸ்சரில் தெரியுது. இந்த ஹெட் பார்த்திங்கன்னா அந்த லைட் பேனட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், அப்படி கிளிக் பண்ணி உள்ளே உங்களுக்கு போட்டுக்கலாம். இதில் இன்னொரு தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹெட்டு உங்களுக்கு மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்டில் வருது. என்னென்ன அசசரிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே தெளிவாக இதில் யூஸ் பண்ணலாம். இது போத் இன்டோர் ஸ்டுடியோக்குள்ளேயும் அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஷ். இது பார்த்தீங்கன்னா TTL மோட், மல்டி மோட், மேனுவல் மோட், தென் ஹை ஸ்பீட் சிங்க் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ TTL மோடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாப்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீட் சிங்கில் 1 hour
8000 ஆஃப் த செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஹை ஸ்பீட் சிங்க் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு DRM 220 சொல்லிட்டு ஒரு ட்ரிகர் வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வயர்லெஸ் மோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 32 சேனல் குரூப் 5 குரூப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 குரூப்பாக 5 லைட் வச்சிருக்கேன்னா 5 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்லையும் சேனல் அப் டு 32 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஐடி ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அருமையான ஒரு விஷயம். நீங்கள் இதேமாரி லைட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஐடி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சேனல்லேருந்து அவங்களோட லைட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் மெனு செட்டிங்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பீப் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்லேவ் S1 S2க்கு மாற்றிக்கலாம். தென் ஸ்லீப் 20 மினிட்ஸில் ஸ்லீப் ஆகணுமா 60 மினிட்ஸில் ஸ்லீப் ஆகணுமாங்கிறது மாற்றிக்கலாம். தென் வந்து இதில் கலர் கரெக்ஷன் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கரெக்ஷன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட கலர் வந்து 5600 கெல்வினில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ளஸ் ஆர் -100க்குள்ளே பார்த்துக்கும். ரொம்ப கலர் ஷிஃப்ட் ஆகாமல் பார்த்துக்கும் இந்த கலர் கரெக்ஷன் மோட். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. N1 அண்ட் N2ங்கிற மாஸ்கிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்கிங் ஃபங்க்ஷன் இதில் போட்டு குழப்பம் வேணாம். இதில் ஐடி ஃபங்க்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோபோஸ்கோபிக்ங்கிற மல்டி ஃப்ளாஷ் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஒரு 20,000 ரூபாய்க்கு கீழே உள்ள இந்த ஃப்ளாஷில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறதே நம்மளுக்கு ஒரு அருமையான விஷயம். ஏன்னா இதை வந்து நம்ம 2-3 ஃபங்க்ஷனில் வந்து சின்ன என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அட்டகாசமாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த ஃப்ளாஷோட ரீசைக்கிள் டைமில் அட் ஃபுல் பவரில் கூட உங்களுக்கு லெஸ் தென் 2 செகண்டில் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆயிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அருமையான விஷயம். ஏன்னா அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ½ பவருக்கு மேலே தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு டக்குன்னு தேவைப்படுது அப்படின்னா யாரும் பின்னாடி ஃபுல் பவரில் அடிக்க போகிறது கிடையாது. பட் இமீடியட்டாக நீங்கள் அடித்தாலும் லெஸ் தென் 2 செகண்டில் இது ரீசைக்கிள் ஆகிடும். தென் ஒரு 200 வாட்ஸ் லைட்டில் வந்து உங்களுக்கு வந்து மாடலிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னொரு சூப்பரான ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக தான் சொல்ல வரும். ஸோ இந்த ஃப்ளாஷை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு DRM 220ங்கிற இவங்க கொடுக்குற டிஜிடெக்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாஷ் சிங்க் ட்ரிகரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா Canon, Sony அண்ட் Nikonக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. வந்து ஃபியூச்சரில் அடுத்த அதர் கேமராஸ்க்கு வரும். ஸோ இந்த ட்ரிகரை வச்சு சூப்பராக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ட்ரிகரை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். டிஜிடெக் DFL 220 இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு 200 வாட்ஸ் ஹேண்ட்ஹெல்ட் போர்ட்டபிள் லைட் வெயிட் ஃப்ளாஷ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு டிஜிடெக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you.